வரும் ஜனவரி 31ஆம் தேதி ஒரே நாளில் 3 போட்டித் தேர்வுகள் நடப்பதால் தேர்வு எழுத இருப்பவர்கள் கடும் குழப்பமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ள கேட் தேர்வை 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுத உள்ளனர். தமிழகத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் இத்தேர்விற்கு விண்ணப்பித்துள்ளனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் 1000 உதவி பொறியாளர் இடங்களை நிரப்ப இம்மாதம் 20ஆம் தேதி தேர்வு நடத்துவதாக அறிவித்தது. பின்னர் ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதேபோல் தமிழக மின்வாரியத்தில் 375 உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறுவதால் தேர்வர்கள் ஏதாவது ஒரு தேர்வை மட்டுமே எழுத முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 3 தேர்வுகளையும் வெவ்வேறு தேதிகளுக்கு மாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேட்டு, அப்புறம் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண ஜேஇ, அப்புறம் டிஎன்இபி, இது 3க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். 3 ஒரே தேதியில ஜனவரி 31 வரதால எதுவும் எங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதனால மத்திய மாநில அரசுகள் இதை கன்சிடர் பண்ணி வெவ்வேறு டேட்ல வைக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டை மாற்றி வச்சா நல்லா இருக்கும். யூபிஎஸ்சிக்கெல்லாம் மாற்றி வைக்க சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கிருந்து கட்சி தலைவர்களும் சொல்றாங்க மாற்ற சொல்லி. அதே மாதிரி இந்த எக்ஸாம் எங்களுக்கு மாற்றி வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்குது. ரெண்டாவது எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது குழப்பத்தில் இருக்கோம் நாங்க.